லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நேரத்துக்கு சவுக்கு சங்கர் வெடி போட்டு கொண்டாடிட்டு இருப்பாரு. ஏன்னு கேக்குறீங்களா? ஒரு முக்கியமா ஒரு எதிர்ப்பை மட்டும் டிவிக்கு மேல வச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அருண், அதாவது வந்து இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து இயக்குனரா இருந்தாரு பாத்தீங்களா, அவர் மேல வந்து பயங்கரமா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாரு. எப்படிங்க நீங்க அவரை கொண்டு வைக்கலாம், எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. ரெண்டாவது அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் இருந்துச்சு. அதிகமா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இவரை மெயினா அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இவர் அருண் அவர்கள் தான். இவர் வீட்டுல நடந்த பயங்கரமான ஒரு இதெல்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்களையும் உள்ள இழுத்து போட்டாங்க, இவரும் முக்கிய காரணம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இவர் முழுக்க முழுக்க வந்து டிஎம்கேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, டிஎம்கே சப்போர்ட் வருங்க, இதுக்கு பல ஊழலுக்கு பின்னாடி இவரும் இருக்கிறாரு, இவரே ஒரு ஊழல்வாதி அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. அதனால எப்படிங்க டிவிகே கவர்மெண்ட் இவரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையில அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா அவர் எப்படிங்க சரியா வந்து அவர் வந்து விசாரணை எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை நியமிச்சதுல இருந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இது சவுக்கு சங்கர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இல்ல, டிவிகேல இருக்கிற ஒரு சில தொண்டர்கள், ஒரு சில இல்ல நிறைய தொண்டர்கள் வந்து இவர் வேணாங்க, இவரை விட்டுருங்க, இவரு இதுக்குங்க அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்துச்சு, எதிர்ப்பு வந்துச்சு. இவரை எப்படி நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பேசவும் பட்டுச்சு. அதே செகண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராகவும் ஒரு சில நொந்து போன கேஸ் எல்லாம் எடுத்து வெளியே தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஓகே, அப்போ வந்து இவர் வேலை பார்ப்பாரு, என்னதான் இருந்தாலும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ரெண்டாவது முக்கியமா இன்னொன்னு என்ன பார்த்தாங்கன்னா, இவர் டிஎம்கே கூட இவர் பயணிச்சதுனால இவர் வந்து மேபி வந்து டிஎம்கே தப்பு பண்ணதில்ல இவருக்கு தெரியும், தெரிஞ்சனால என்ன பண்ணுவாங்க, ஈஸியா வந்து ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள பிடிச்சி போட்டுடலாம். ஏன்னா இவங்க பண்ண குற்றச்சாட்டு, இவங்க பண்ண லஞ்சம், இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும்ல, அதனால அதை வச்சு ஈஸியா உள்ளதுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் டிவிகே கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குரூப்பும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, ஒவ்வொரு ஆட்சியும் அதாவது கடந்த 5 வருடம் மாறிட்டு வருது அப்படின்னா எங்க யாரை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்ப டிஎம்கே கவர்மெண்ட்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு குரூப் இதை வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இப்படி வச்சிருக்காங்களா, ரைட், ஓகே. அது டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாறிடும். ஏடிஎம்கே வச்சிருந்தாங்க அப்படின்னா டிஎம்கே ப்ராப்ளம் மாத்திடுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்தாலும் அவங்களும் ஒரு செட்டப் இதை மாத்திடுவாங்க. அதாவது அவங்களுக்கு யாரு ட்ரஸ்டடா இருப்பாங்களோ அவங்க மட்டும் உள்ள வச்சுப்பாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தாலும் வெளியே தூக்கிடுவாங்க. அவங்கள வேற எங்கேயாவது ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கோ இல்லைன்னா வேற எங்கேயாவது ஒரு பக்கமா மாத்தி விட்டு போயிடுவாங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்களும் வந்து இங்க வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே செகண்ட்ல வந்து அந்த மாற்றத்துல அருண் அவர்கள் உள்ள வந்தது பல பேருக்கு இங்க பிடிக்கல, முக்கியமா நம்ம சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து பிடிக்கல. இப்போ முக்கியமா இது மாறினதுக்கு அப்புறம் இதை சந்தோஷம் அதிகமா படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரா தான் இருப்பார். ஏன்னா அவரும் இதை மட்டும்தான் குறிக்கல வச்சிருந்தாரு, நீங்க எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இவரை தூக்குங்க, இவரை ஏங்க நீங்க அதுல கொண்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ போலீஸ் அகாடமிக்கு மாத்திட்டாங்க, போலீஸ் அகாடமியோட இயக்குனரா மாத்தி விட்டாங்க. அதுக்கு போல இப்போ மகேஸ்வரி அவங்க தான் வந்து பொறுப்பு இயக்குனரா அப்படி கொண்டு வந்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில. ஓகே, குட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்பதான் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு இதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது சரியா தப்பா அதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஒரு சில பேர் உள்ள வச்சுப்பாங்க. அவங்களுக்கு யாரு ட்ரஸ்டடா நம்பிக்கையான ஆள் யாரு இருக்காங்களோ அவங்கள தான் கூட வச்சு அவங்கள வச்சா பயணிப்பாங்க. இப்போ அருண் மாதிரி அவர்களை வந்து உள்ள கொண்டு வராங்கன்னா அவர் டிஎம்கே கூட நெருக்கமா இருந்தாரு, டிஎம்கேக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு அலிகேஷன் இருக்கும்போது அவரை உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து இவர் டிஎம்கே கூட இன்னும் நட்புணர்வோட இருக்காரு அப்படின்னா இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறாங்க, நிறைய பேர் இங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இவர் மேல வச்சிருக்க அலிகேஷனும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு பைக்கு கேஸுக்கெல்லாம் இவருக்கு பின்னாடி இருக்கிறாரு, பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பைக்கை கொடுக்காததுக்கு பின்னாடி காரணம் இவர் தான் அதிகமா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரே சொல்லிட்டு இருந்தாரு. இது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட இது அப்படிலாம் சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் இவரும் நிறைய லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சவுக்கு சங்கர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் அது ஆதாரப்பூர்வமா இருக்கா, ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே பேச முடியாது. இவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றது ஒரு ஆதாரமா நிரூபிக்குமே தவிர நம்ம வாய் வழியா வந்து தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்றதுல ஒண்ணுமே இங்க எடுபடாது. நம்ம சட்டம் என்ன சொல்றது, ஆதாரம் வேணும், ஆதாரம் இல்லாம இதை நம்ப முடியுமா, நம்ப முடியாது. அதனால அவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்.
இங்க டிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்க இங்க டிவிகே கவர்மெண்ட்ல இருக்க இங்க நிறைய பேர் அருண் அவர்கள் வேணாம், அவர் வெளியே தூக்கிடுங்க, அவர் எதுக்குங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில வச்சிருக்கீங்க, அவர் டிஎம்கே கூட அவ்வளவு இணக்கமா இருந்தாரு அப்படின்னால இங்க நிறைய பேர் அதை ஒரு குரலை எழுப்புனாங்க. அந்த குரல் வந்து சவுக்கு சங்கரம் கூட சேர்ந்து அவர் பேசினனால இங்க ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் ஓகே, இது வந்து அவங்க பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா இங்க வந்து ஒரு சில பேர் என்னதான் தொண்டர்கள் சொன்னாலும் நீ என்னமோ கத்திட்டு போ, நான் என்ன பண்றேனோ அதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. பட் இங்க வந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை வரவேற்கத்தக்கது தான். அது கரெக்டா தப்புன்னு சொல்றது நம்ம பேசுற ஒண்ணும் இல்ல. சரி, பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நேரத்துக்கு சவுக்கு சங்கர் ரூம்ல ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.